ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். உனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, உனக்கு வேலையும் இல்லை. அப்படியே வேலை கிடைத்தாலும் அது உனக்கு தகுந்தது போல இல்லை. இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? கர்ம வினையை இன்றோடு கழிக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றோடு ஒரு கர்ம வினையை எப்படி சாயி நான் கழிப்பேன்? என்னால் எப்படி முடியும்? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஒரு நாளில் கர்ம வினையை கழிப்பதற்கு என்னால் முடியுமா என்று நீ கேட்பது அனைத்தும் என் காதில் நன்றாக விழுகிறது. ஆனால் இன்றுக்குள்ளேயே உன் கர்ம வினைகளும் முடிந்துவிடும், உனக்கு பணம் வரவும் ஆரம்பித்துவிடும், செல்வமும் பெருக ஆரம்பித்துவிடும். இதை ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்தால் மட்டும் போதும். எல்லாமே சூட்சும வழிகள் உண்டு. எதுவுமே கிடைக்காது, முடியாது என்பது கிடையாது. ஒரு விஷயம் செய்தாயானால் உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளும் மாறும் நேரமெல்லாம் வரும். அந்த நேரம்தான் இது, அந்த நாள் தான் இது. இந்த நாளை நீ விட்டு விடாதே. இந்த நாள் போல திருப்பி ஒரு நாள் உனக்கு வராது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதை நன்றாக காதில் வாங்கி கொண்டு செய். யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள், ஆனால் நீ செய்கிறாய். நான் அதெல்லாம் தப்பு என்றும் சொல்லவில்லை, சரி என்றும் சொல்லவில்லை. ஆனால் இந்த சாய் மனம் இறங்கி தன்னுடைய பிள்ளை பணத்திற்காகவும் வீட்டில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கஷ்டப்படுகிறாளே என்று மனம் இறங்கி வந்து நான் உனக்கு சொல்கிறேன். நீ அப்படி இருக்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும்? நிதானமாக நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்க வேண்டும். கேட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய இடத்திற்கு செல்வாய். பணத்திலும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது. வாழ்க்கையிலும் இது இல்லையே அது இல்லையே என்ற ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் தவறாக அடுத்தடுத்து நடக்காது. என்னவென்று நான் முழுமையாக சொல்கிறேன் கேள். விடியலே சொல்விட்டேன். இன்று சாயங்காலம், இன்று மாலைக்குள் இந்த விஷயத்தை செய்துவிடும். ஒன்று இன்று காலை 10 மணி, இல்லை என்றால் மதியம், இல்லை என்றால் சாயங்காலம் 5 மணி 5:30 மணி, இந்த நேரத்திற்குள்ளேயே செய்துவிட. என்னவென்றால் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். இன்றைய நாளில் கிருஷ்ணருக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? புதன்கிழமை இன்று கிருஷ்ணருடைய படத்திற்கோ இல்லை சிலைக்கு முன்பு ஒரு அவள், அந்த அவளை வைத்துவிட்டு குசேலனின் கதை, அதாவது குசேலனின் கதை உனக்கு தெரியும். அந்த குசேலனின் கதையை வீட்டில் போட்டுவிட்டு அதை நீ பார். கிருஷ்ணருக்கு அவளை வைத்து குசேலனுடைய கதையை அந்த கதையை நீ பார்த்தாய் என்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய செல்வம் கிடைக்கும். புரிகிறதா? நான் எதையும் காரணமில்லாமல் சொல்ல மாட்டேன், காரணத்தோடு தான் சொல்வேன். இன்றனை செய்து பார். அடித்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உனக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்கும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கிருஷ்ணருக்கு முன்பு இந்த நாளை தவற விட்டுவிடாதே. இன்றைய நாள் நீ கிருஷ்ணருக்கு ஒரு பிடி அவளை ஒரு கிண்ணத்தில் வைத்து சாம்பிராணி போட்டு ஆரத்தியை காட்டி அவருக்கு வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், வெறும் அவள் மட்டும்தான் எடுத்து வைத்து அவருக்கு ஆரத்தியை காட்டி வணங்கி உனக்கு என்ன வேண்டுமோ, அதாவது செல்வம் வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும் என்று அவரிடம் கேள். நிச்சயமாக கேள். குசேலனுடைய கதையை நீ பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த செல்வங்களும் உனக்கு தேவைப்படும் செல்வங்களும் உன்னிடம் தானாகவே வரும். இது நீ யாரிடமும் பகிர வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கும் தெரியாமல் உன் வீட்டில் எப்பொழுதும் போல நீ சாமி கும்பிட்டு வா. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இந்த சாய் ஒரு விஷயத்தை ஒருவனுடைய காதில் வந்து போடுகிறேன் என்றால் அவனுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அவனுடைய கெட்ட திசையானது முடிந்துவிட்டு நல்ல திசை ஆரம்பிக்க போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்கள், விஷயம் 2 விஷயம் அல்ல, நிறைய விஷயங்கள் துளைத்துவிட்டு உறவினர்களுக்கு மத்தியிலும் சரி, தெருவில் இருப்பவர்களுக்கு மத்தியிலும் சரி, சில சமயம் வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட பதில் சொல்ல முடியாத நிலைமையிலெல்லாம் இருந்தார். வீட்டில் இருப்பவர்கள் கூட ஏன் இப்படி இருக்கிறாய், எப்பொழுதும் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறாய், ஏதாவது ஒரு வேலையை பார், ஏதாவது போய் சம்பாதி என்று சொன்னால் கூட, நீ முயற்சி தான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் கூட, எத்தனை நாள் முயற்சி செய்வாய், எத்தனை நாள் என்னென்ன செய்வாய் என்று வீட்டில் இருப்பவர்களும் கேட்டார்கள். ஒரு விசேஷத்திற்கு போய் ஒரு உறவுகளை பார்த்தால் என்ன செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது
மனம் விட்டு நான் இதுதான் செய்கிறேன் என்று சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் நீ இருந்திருக்கிறாய். அதனாலேயே நிறைய விசேஷங்களை தவிர்த்திருக்கிறாய் போவதற்கு. போனால் அவர்கள் இது கேட்பார்களே, என்ன செய்வது என்று ஏதேதோ விஷயங்களை எல்லாம் நீ தவிர்த்திருக்கிறாய். எல்லாமே எனக்கு தெரியும். அதனால்தான் சூட்சும வழிகளை நானும் சொல்கிறேன். இந்த சூட்சும வழிகளை நீ பயன்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கும் எப்பொழுதும் நீ யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்ல விஷயங்களாகவே நடக்கும். இது உன்னுடைய சூட்சும வழி. இதை அவ்வளவு சுலபத்தில் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நிறைய 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 தடங்கல்கள் வரும். ஆனால் எல்லா தடங்கல்களையும் தாண்டி நீ செய்தாயானால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைய தடங்கள் வரும். சில சமயம் செய்வோமா வேண்டாமா என்ற யோசனைகள் எல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக அதில் வெற்றியடையப் போகிறான் என்று தானே அர்த்தம். சொல் பார்க்கலாம். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை பணம் இல்லாமல் அனுபவித்து விட்டாய். இனிமேல் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமோ அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் வர ஆரம்பித்துவிடும். நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது. அதனால்தான் இந்தந்த விஷயங்களை செய், இந்தந்த விஷயங்களை செய்யாதே என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை தந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இதை நீ புரிந்து கொள்ளாமல் தான் ஒன்று உன் வாழ்க்கையை விட்டு போய்விட்டது என்றால், சாய் ஏன் இப்படி செய்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தேவைதானே, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கிறாய். எது தேவை எது தேவையில்லை என்பது எனக்கு தெரியும் தங்கமே. இந்த அப்பாவுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் எதை தர வேண்டும் எதை தரக்கூடாது என்பது எனக்கு தெரியும். அதனால் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது உன்னுடைய வீட்டில் செல்வம் பெருகும் நேரம் வந்ததினால்தான் உன்னுடைய கர்மவினையை முடிக்க நான் இதுபோல சில சூட்சமமான வழிகளை நான் சொல்லியிருக்கிறேன். காலம் முழுவதும் பல திட்டங்களை போட்டுக்கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு எப்படியெல்லாம் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று யோசித்து வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் எனக்கு உன்னை நல்லபடியாக கரை சேர்த்து உன்னை ஒரு நபரிடம் ஒப்படைத்து நிச்சயமாக சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கவும் இந்த அப்பாவுக்கு தெரியும். இந்த அப்பா, இந்த சாய் நிச்சயமாக சாதாரணமான ஆள் இல்லை என்பதும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து கவலைப்படுகிறாய்? எதனால் உன் வாழ்க்கை போகும் என்று பயப்படுகிறாய்? எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்க்கை உன்னை விட்டு போகாது. போராடிய நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி சந்தோஷமும் இன்பமும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு காயங்களை எப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. தைரியத்தை எங்கு விட்டாய் என்றுதான் எனக்கு இன்னும் புரியவில்லை. பல தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்த நீ சில சரிவு வந்த பிறகு அப்படியே மனதை விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் சரிவுகள் என்பது வராது. அதனால் எப்பொழுதும் தைரியத்தோடு இருந்து பார். எல்லா விஷயத்தையும் உன்னால் சுலபமாக கடந்து உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்னுடைய கட்டளைகள் படி நீ ஒவ்வொன்றையும் செய்தாயானால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் இருந்து நீ தப்பித்து நிச்சயமாக முன்னுக்குத்தான் வருவாய். காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே தான் இருப்பேன். நல்லதே செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். ஒவ்வொரு காரியமும் எனக்கு நல்லபடியாக தெரியும். தைரியத்தோடு இரு. எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உனக்கு நல்வழி காட்டி உன்னை வாழ வைத்து வழி நடத்துவேன். ஓம் சாய்ராம்.